எப்படி செய்வாரு, எந்த நேரத்தில் செய்வாரு தெரியவே தெரியாதாம். அவருடைய வழிகள் நமக்கு புரியாதாம். ஆனால் ஒன்று தெரியும், அவர் செய்து முடிப்பார். ஆமென். அதெல்லாம் நம்ம ஆராதிக்கிறவர் இப்படிதான் செய்வார்னு தெரியாது, எப்படியும் செய்ய அவர் வல்லவர். டெஸ்னி லைன் எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த கத்தோன்னு அந்த டிஸ்னி லைன், மன்னிக்கணும், டிஸ்னி லைன். ஓகே, முன்ன ஒரு புத்தகத்தில் படிக்கும்போது நினப்பு இருந்துச்சு, ஆராதிக்கும் போது நினப்பு வந்துச்சு. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை குறித்து முழுவதுமான ப்ளூ பிரிண்டை கையில் வச்சிருக்கிறார். என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு கட்டாயம் தெரியும். அப்துல் கலாம் பெரிய ஒரு சயின்டிஸ்ட் ஆவார்னு அவங்க அம்மாவுக்கு தெரியாது, ஆனா கர்த்தருக்கு தெரியும். இங்க உட்கார்ந்துருக்கிற அனைவருடைய கைரேகையும் கர்த்தருக்கு தெரியும். அதனாலதான் சயின்ஸ் என்னென்னமோ கண்டுபிடிச்சாங்க. நம்முடைய மரண நாள் அவங்களால என்ன பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியல. ஆனா மரணத்தினாலையும் பிறப்பினாலையும் கையிலே வைத்திருக்கிறார் நம்முடைய கர்த்தர். கரம் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அப்புறம் அவரு தெரிந்தன, அவரு சின்ன வயதுலேருந்து அவருக்கு ஆசையா இந்த காரியத்தை கொண்டு வரணும், இந்த டிஸ்னி லைனா அதை கொண்டு வரணும்னு சொல்லி அந்த கர்ட்டூன்ஸ் அதோடைய காரியங்கள் எல்லாம் நிறையா எழுத்தெல்லாம் எழுதி, நிறைய புத்தகங்கள் எழுதி, ஒரு காலகட்டத்தில் இப்படிலாம் அது அமையணும், இப்படி இருக்கணும், பில்டிங் இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கணும், இந்த கலரில் இருக்கணும், இந்த லோகோவில் இருக்கணும்னு சொல்லி எல்லாம் டிசைன் பண்ணி திறக்கிற கட்டத்தில் இறந்துட்டாரு. அந்த ஓனர் இறந்துட்டார், தெரிந்தன உங்களுக்கு, இறந்துட்டாரு. அப்போ திறப்பு விழா செய்யும்போது அவங்க மனைவி இருக்கிறாங்க, எல்லாரும் லட்சக்கணக்கில் ஆள் உட்காந்துருக்கிறாங்க. பெரிய சாதனை பாருங்களேன், அது உலக சாதனையாக மாறினது. எல்லாரும் ஸ்டேஜில் வச்சு சொல்கிறாங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு, அதை பார்க்க தான் இவர் இல்லை, இவர் இறந்துட்டாரு. ஏறுறவங்கெல்லாம் என்ன சொன்னாங்களாம், இதை வரிஞ்சவர், இதை உருவாக்குனவர் பார்க்க முடியாமலே போயிட்டாரு சொல்லி கடைசி அவங்க மனைவி கடைசி ஏறி மைக் எடுத்தாங்களாம். எல்லாரும் சொல்றீங்க அவர் பார்க்கல, மொதல் படத்தை பார்த்ததே அவர். கரம் தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் சொல்றீங்க அவர் இறந்துட்டார். இறந்தது உண்மை. இது இந்த அமைப்பை அவர் பார்க்கலையே, இந்த அமைப்பை முதல்ல பார்த்ததே அவர் தான். அதுக்கப்புறம் தான் நீங்களாம் பார்த்தீங்க. நீங்களாம் பார்க்கலன்னு இருக்கீங்க, பார்த்ததே அவர் தான். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம வாழ்க்கையை முதல்ல பார்த்தது கர்த்தர். தாய் உருவாவதற்கு முன்பதாகவே நீ யார் என்று கர்த்தருக்கு தெரியும். அதனால நம்ம ஏதோ ஃபார்வர்டில் பார்த்துட்டு இருக்கோம், கர்த்தர் ரிவர்ஸில் பார்த்துட்டு இருக்காரு நம்ம வாழ்க்கையை. ரிவர்ஸ்னா புரியுதுங்களா? நம்ம படத்தை மின்னுக்குலேருந்து பின்னால் வரைக்கும் போயிட்டு இருக்கிறோம், அவர் ரிவர்ஸ்லேருந்து மின்னுக்கு வராரு. எங்கே போகணும்னு எனக்கு தெரியும், உன் வாழ்க்கை எங்கே அமைய போகுதுன்னு எனக்கு நல்லா, உன் பில்டிங்கில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு கர்த்தருக்கு தெரியும், பில்டிங் போனால் எங்கேருந்து வருது கூட கர்த்தருக்கு தெரியும். எல்லாம் முன் குறிக்கப்பட்டு இருக்கிறது. ஸோ அதனால ஆரம்பத்தில் ஜெபம் பயம் இருந்துச்சு, இப்போ அந்த பயமே இல்லை. ஏன்னா கர்த்தர் நமக்கு சொன்னதை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ஸ்டேட்மெண்ட் படிக்கும்போது. முதல்ல பார்த்தது என் கணவர் தான், அதுக்கப்புறம் தான் நீங்களாம் பார்த்தீங்க. அப்போ தான் அவர் சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை முதல்ல பார்த்துருக்கிறாரு. அதனால நம்முடைய வழிகள் ஒன்றும் பிசகாது. இன்னைக்கு வசனத்துக்குள்ளே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் வார்த்தையில் உண்மையாக இருக்கணும்னு விரும்புகிறேன். ஓகே, நான் உங்களுக்கு மேலான இன்னைக்கு நான் பார்க்க போகிற தலைப்பு, ஆண்டவர்கிட்ட நேற்று நைட்லாம் உட்காந்து கொஞ்சம் அப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், ஊழிய காரியங்கள்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். மறுபடியும் ஆண்டவர் எனக்கு நினைப்பு விட்டுறாரு, சபையில் 5-fold மினிஸ்ட்ரி வரணும், 5 விதமான ஊழியங்கள் சபையில் வரணும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? எங்கேயா பிக்சரு? 5-fold மினிஸ்ட்ரி. ஓகே, 5-fold மினிஸ்ட்ரி எபிசோட் 4:11 ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதை ஒரு 3 வாரம் இந்த காரியத்தை கொஞ்சம் உங்கள் மத்தியில் போதிக்கலான்னு விரும்புகிறேன். இது சபையில் போதிக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை போதிக்கிற மாதிரியான ஒரு காரியம் இது இல்லை. ஆனால் பைபிள் ஸ்டடி ப்ரே மீட்டிங் வர்ற உங்களுடைய இருதயங்களை பார்த்தா கொஞ்சம் பாரம் இருக்குது, தாகம் இருக்குது, ஆண்டவருக்காக எதையும் செய்யணுன்ற சில விருப்பங்கள் இருக்குது. ஆனால் சிலருக்கு படிப்பு குறைவாக இருக்கலாம், சிலருக்கு கேரக்டர் இல்லாமல் இருக்கலாம், சிலருக்கு அழகு இல்லாமல் இருக்கலாம். உங்களை மாதிரிலாம் பேச வராது, எல்லாமே பிறக்கும்போது பேசிக்கிட்டே வந்தோம், வர தான் கற்றுக்கிட்டோம். ஆமாம், வரும்போது அழகாவா வந்தோம், இடையில தான் கொஞ்சம் அழகாகணும், எல்லாமே இடையில மாறினது தான். அப்போ இது எப்படின்னா உருவாக்கக்கூடிய ஒரு காரியம். சில இது அழைப்பு இருக்கிறது, சில காரியங்கள் நாமே என்னவாக முடியுமா உருவாக்கி கொள்ள முடியும். அந்த 5-fold மினிஸ்ட்ரி அந்த ஓரத்தில் பிக்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது, எல்லாம் தூணாக இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் சபையினுடைய தூண்கள். சபைகள் நிறைய தூண்கள்னால் நிரப்பப்பட்டிருந்துச்சுன்னா சபை அலங்காரமாக இருக்கும். இந்த தூண்கள்னா யாருன்னா தேவனுக்காக எழும்பி நிற்கிற பரிசுத்தவான்கள். ஆமென். பரிசுத்தவான்கள் என்பது சபையினுடைய மிகப்பெரிய என்னது சப்போர்ட்டர்ஸாக இருக்காங்க. அது இசைவாய் கூட்டி ஒரு மாளிகையாக எழும்பக்கூடிய
ஒரு அஸ்திபாரம் உடையவர்கள் தான் இந்த 5-fold மினிஸ்ட்ரி, 5 விதமான ஊழியத்தை குறித்து நீங்க நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு 5 விதமான ஊழியத்தை எத்தனை பேர் விரும்புறீங்க? சபைக்குள்ள வரணும். என்னென்ன ஊழியங்கள்? ஒரு சபை பெரிய அளவுக்கு வளரணும், பெருகணும், நிறைய அவுட்ரீச்சஸ் டார்கெட் பண்ணணும், நிறைய மிஷினரிகளை உருவாக்கணும், நிறைய பாஸ்டர்ஸை உருவாக்கணும், நிறைய யங் லீடர்ஸை உருவாக்கணும். அப்படின்னா பாஸ்டரால் மட்டும் முடியாது. கரம் தட்டு கொடுப்போம். பாஸ்டரால் மட்டும் முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் அது ஒரே பாஸ்டர் 5 ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. தெரியல எப்படி செய்யறாங்கன்னு. ஒரு ஊழியத்தை ஒழுங்கா செய்யறதுக்கு கஷ்டமா இருக்குது. அதுவும் 5ஐயும் செய்யணும்னா செய்யலாம், ஆண்டவர் கிருபை கொடுப்பாரு. ஆனா அது நாட் ஹெல்த்தி. திடீர்னு பாஸ்டர் போயிட்டாருன்னு வச்சிங்களேன், 5 ஊழியமும் போயிடும். என்ன சொல்றது புரியுதுங்களா? ஸோ இது படிக்கும்போது நேற்று உட்காந்து சம்டைம் எனக்கு எப்படின்னா வசனம் படிச்சுட்டு அப்படியே உட்காந்துருப்பேன். அப்படியே உட்காந்துட்டு யோசிக்கும் பொழுது அப்படியே நம்முடைய இருதயத்தில் வார்த்தை வரும் பாருங்க. ஆண்டவர் நம்மளுக்கு கொடுப்பாரு. சபையை உனக்கு அர்த்த கட்ட. எத்தனை பேர் விரும்புறீங்க சபை அர்த்த கட்டத்துக்கு கொண்டு போன ஆண்டவர் விரும்புறாரு? நீங்க நினைக்காதீங்க ஆளு குறையுது கூடுது இதெல்லாம் வச்சு சபை வளர்ச்சி நீங்க முடிவு பண்ண முடியாது. ஆமென். சபையோட சரித்திரம் எப்படின்னா திடீர்னு ஏறும், திடீர்னு இறங்கும். ஆமென். திடீர்னு விசாலமாகும், திடீர்னு குறையும். ஆனா ஒண்ணு பார்க்கணும், நம்ம எப்படி எங்க இருக்கிறது தான் இம்பார்ட்டன்ட். நீங்க ஏதோ பின்மாற்றமாயி ஏதோ சிவன் கோயில போய் பூஜை போட்டீங்கன்னா வேதனைப்படணும். ஆனா நீங்க எழும்பி போய் எதையாவது ஒரு ஆண்டவருக்காக ஒரு சுவிசேஷம் சொன்னீங்கன்னா சபை மகிமைப்படணும். கரம் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஏதோ பின்மாற்றத்துல போயிட்டு பின்னு வாங்கிட்டு போயிட்டாரு. என்ன பின்னு? ராக்கெட் பின்னு வாங்கியிருக்கிறாரு, வாங்கிட்டு பறந்துட்டாரு அப்படின்னா வேதனை. ஆனா பின்னு வாங்கிட்டு போய் ஊழியம் செய்யறாருன்னா ரொம்ப சந்தோஷம். நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? ஒரு ஊழியம் செய்யறவங்களுக்கு உயரத்தில் நின்று வெற்றியை பகிர்ந்து கொள்ளவும் தெரியணும். ஒண்ணுமே இல்லாம போகும் பொழுதும் அங்கே நின்று கர்த்தர் நல்லவர் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு நம்ம வரும் பொழுது நம்மளை நம்பி நான் நினைக்கிறேன் கர்த்தர் தேசத்தை கையில கொடுப்பாரு. நம்முடைய இருதயம் தான் ஊழியத்தின் மிகப்பெரிய அஸ்திபாரம். சுத்தி இருக்கிற ஆட்கள் அல்ல, நம்ம வச்சிருக்கிற பேங்க் பேலன்ஸ் அல்ல, நம்ம எதுவும் நல்ல ஒரு தரமான 10 லீடர் வச்சிருக்கிறோம் அதனாலையும் இல்ல, கர்த்தர் நம் பக்கம் இருக்கிறார். அதனால இந்த 5 விதமான ஊழியத்தை அர்த்த பிக்சர் வைக்கிறீங்களா? சூப்பர். ஓகே, the 5-fold calling explain. அவங்க பாருங்க ஒரு காரியமா போட்டிருக்கு. முதல் காரியம் அப்போஸ்தலர்கள். கைத்தட்டு கொடுப்போமா? சபையில அப்போஸ்தலர்கள் நமக்கு தேவை. அப்ப அப்போஸ்தலர் யாருன்னு சொல்லி பின்னால பார்க்கலாம். ரெண்டாவது ப்ராஃபட், தீர்க்கதரிசி. எத்தனை தீர்க்கதரிசனம் ஆசை? எனக்கு ரொம்ப பிடிக்கும் தீர்க்கதரிசி, ப்ராஃபட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது ஒரு 5 விரலுக்கு ஒப்பிட்டு பேசுறாங்க. முதல் விரல் என்ன விரல்? அது பேரு இது அப்போஸ்தலர். இரண்டாவது ப்ராஃபட். ப்ராஃபட்னா தீர்க்கதரிசி. சும்மா ஏதோ வந்ததெல்லாம் சொல்ற தீர்க்கதரிசி அல்ல, கர்த்தர் சொன்னா சொல்ற தீர்க்கதரிசி. அடுத்த வாரம் உங்க வீட்டில் சாம்பார் வைப்பீங்க, அந்த தீர்க்கதரிசனம்லாம் இல்லை. இன்னைக்கெல்லாம் தீர்க்கதரிசியோடைய குவாலிட்டி என்னவாயிருச்சு? தீர்க்கதரிசி அடிக்கடிக்கு பார்க்கவே முடியாது. நான் படித்த பைபிள்ல தீர்க்கதரிசி கர்த்தர் சொன்னதான் போவாங்க. கைத்தட்டு கொடுப்போமா? வாவ், சூப்பர்ல. கர்த்தர் சொன்னதான் பேசுவாங்க. ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கிறதுக்கு 8 மணி நேரம் 10 மணி நேரம் காத்திருப்பாங்களாம். நான் சொல்றது துல்லியமான தீர்க்க தரிசனம். அப்ப பாஸ்டர் நீங்க சொல்றது இது விசுவாச வார்த்தை. தீர்க்க தரிசனம் இருக்கிறது, விசுவாச வார்த்தையும் இருக்கிறது. தீர்க்க தரிசனம் நடந்தாலும் நான் பார்த்திருக்கிறேன், விசுவாச வார்த்தையில நடந்ததும் பார்த்திருக்கிறேன். விசுவாச வார்த்தை எப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு நடக்கும், தீர்க்க தரிசனம் உடனே நடக்கும். கைத்தட்டு கொடுப்போம். அதெல்லாம் பார்த்துருக்குறோம் அந்த மாதிரி. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே நேற்று சொன்னது அன்னைக்கு சொன்னது அதெல்லாம் கேட்கும்போது அதெல்லாம் இல்லைன்றது இல்லை. சில காரியங்கள் பயிற்சிக்குள்ள போகுது, சில காரியம் முழுமையாகிறது, சில காரியம் நிறைவேற இடத்துல கொண்டு வருகிற ஒரு இடமாக இருக்கிறது. அதான் தீர்க்க தரிசனம் ரொம்ப ஆபத்தானது. தீர்க்க தரிசனம் சரியா சொல்லலைன்னா, அந்த பைபிள் எருமையில படிச்சு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லாததை சொன்ன தீர்க்க தரிசிகளுக்கு ஐயோன்றாரு. நான் சொல்லவே சொல்லலை, நீ என்ன பண்ணிட்ட? நான் சொன்னதா? அதெல்லாம் ஆபத்து. அன்னைக்கு பாருங்க, சிங்கப்பூர்லேருந்து ஒருத்தவங்க வந்தாங்க சகோதரி மலர் வீட்டுக்கு. அவங்க என்ன ஒரு பெரிய தீர்க்கதரிசி நினைச்சிட்டாங்க. யாரோ ஒரு சிஸ்டர் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கிறாங்க. 2 கிராப் ஏறி சிங்கப்பூர்லேருந்து என்ன, அவங்க நர்ஸ், நல்ல ஒரு படித்தவங்க, நல்ல வசதி உள்ளவங்க, 10 வருஷமா ஜெபிக்கிறாங்களாம் சிங்கப்பூர்ல ஒரு பெரிய பிரேயர் டவர் கட்டணும்னு. கைத்தட்டு கொடுக்கும், பெரிய பிரேயர் டவர் கட்டணும்னு. சாதாரணமாக இருந்தாங்க. அந்த டைமில் எனக்கு ஒரு ப்ரே மீட்டிங் இருந்துச்சு. ஆனால் சரி இவங்க வராங்கன்னு சொல்லி சிஸ்டர் 1 வாரம் மணிக்கு என்கிட்ட சொல்லிட்டாங்க. நானும் ப்ரே பண்ணி ஆண்டவர்கிட்ட 3 கன்ஃபர்மேஷன் கேட்டேன். ஆண்டவரே இவங்க பிரேயர் டவர் சும்மா எல்லாருமே கட்டலாம் தான், ஆனால் ஒரு சத்தத்துக்காக வராங்க பாருங்க அங்கேருந்து. சத்தனா புரியுதுங்களா? அப்போ அவங்க என்ன நினச்சி வந்தாங்கன்னு தெரியல.
அவங்க வந்தது பெரிய விஷயம் இல்லை, எனக்கு குடல்லாம் ஆடி போச்சு. ஏன்னா நான் எஸ்ன்னு சொன்னாலும் அவங்க செய்ய தான் போறாங்க, நோன்னு சொன்னாலும் அவங்க என்ன பண்ண போறது இல்லை, செய்ய போறது இல்லை. அப்போ நம்ம வார்த்தை எவ்வளவு முக்கியமானதா இருக்கு பாருங்களேன். அப்படியே உட்காந்துட்டு யோசிச்சுக்கிட்டு பைபிளை படிச்சுட்டு, ஆண்டவரே இந்த சகோதரி வராங்க, உண்மையாலுவே அவங்களுக்கு சித்தமா 10 வருஷமா ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க. சிங்கப்பூர்ல ஒரு பிரேயர் டவர், இந்த ஜீசஸ் கால் கட்டின மாதிரி ஒரு பெரிய பிரேயர் டவர், ஒரு 500-1000 பேர் கூடுற மாதிரி. எப்படிப்பட்ட தரிசனம் பாருங்க. வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், 7:30 மணிக்கு அங்கே போக போறேன். பிரியமானவர்களே, வார்த்தையை ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஆண்டவர் எஸ்ன்ற மாதிரியும் இருக்குது, அப்புறம் நோனும் அப்படி இருக்குது. என்னது எந்த பட்டனை தட்டுவீங்க? ஏசாயா திறக்கிற ஆண்டவர் பேசுற, இந்த வருஷம் வாக்குத்தத்தம் கொடுத்தாருல, மறுபடியும் அதை படிச்சு ஆண்டவரே அவருக்கு சரியான ஒரு வார்த்தை கொடுங்கன்னு கரெக்டா கொடுக்குறாருங்க. 61:6, இரவும் பகலும் ஜாமக்காரனை நான் ஏற்படுத்துவேன், அப்படி வார்த்தையை கொடுத்தாருங்க. அப்படியே அவங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொன்ன. சிஸ்டர் தைரியமா போய் ஆரம்பிங்க. அழுகுறாங்க. 10 வருஷம் இந்த கன்ஃபர்மேஷனுக்காக 10 வருஷம் காத்திருக்கிறாங்க ஒரு பிரேயர் டவர் கட்டுறதுக்கு. ஹேவ் அ மணி, லாட் ஆஃப் மணி. ஏன் கட்ட போறீங்கன்னு கேட்டேன். பாவம் அதிகமான இடம் சிங்கப்பூர் பாச. நம்ம டாலர் அதிகம்னு பேசிட்டு இருக்கோம்ல, அவங்க டாலரை பார்க்கல, பாவம் அதிகமா இருக்கு. சிஸ்டர் போய் ஆரம்பிங்க. தலையில நல்ல அபிஷேகத்தை வச்சு கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு 5 பேர்த்த கையில கொடுப்பாரு. அன்னைக்கே ஆண்டவர் அவங்களுக்கு பக்கத்தில் ஒரு ஆளை கொடுத்தாரு. அன்னைக்கே ஒண்டர் ஸ்பாட்டு கர்த்தருக்கு நல்ல கைத்தட்டு கொடுப்போவேன். அவ பார்த்துட்டு ஜெபம் பண்ணிட்டு பசங்க சந்தோஷமா போறாரு. உடஞ்சி போய் வந்தேன், ஆண்டவர் என்னோட பேசினாரு. ஒரு சைடு தலைவலியா அவங்களுக்கு, ஜெபிச்சு முடிஞ்சு தலைவலி போச்சாம் பாருங்க. இந்த தலைவலி என்னன்னா, செய்யணுமா வேணாமா. ஆனா அந்த ஒரு வாரம் நான் பட்ட பாடு இருக்குதே, எஸ்ஸா நோவா. ஆமா சிஸ்டம் இப்படிலாம் வரும். ஆனா எஸ்ன்னு எனக்கு பெரிய சந்தோஷம். என்னன்னா, ஒரு கூடாரம் கட்டப்பட போகிறது சொன்னாங்க. பஸ் கட்டி முடிச்சுட்டு கண்டிப்பா நீங்க வரணும் பிரதேசத்துக்கு. ரொம்ப சந்தோஷம். ஆமா பாருங்க எப்படிலாம் ஆளுங்க இருக்காங்க பாருங்க. அவ்வளவு பணத்தை சேர்த்து வச்சு எங்க போய் இன்வெஸ்ட் பண்ண போறாங்க? கைத்தட்டு கொடுக்கலாமே. அவங்க பிள்ளைங்களாம் சொன்னாங்களாம், உங்களுக்கு ஏதோ மண்டை ஓடி போச்சாமா. மண்டை ஓடலை, பிள்ளைங்களுக்கு விளங்கலை. அவன் அம்மா தெளிவாக தான் இருக்கிறாங்க. அம்மா அப்பாவுடைய சத்தத்தை கேட்குறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு சின்ன ஒரு இடத்துல ஆண்டுடைய சத்தத்துக்காக வராங்க. அவதான் பிரதர் மைக்கேல்ட்டு மலர்ட்டு சொன்னேன், இந்த இடம் சாதாரணமான ஸ்தலம் அல்ல, நிறைய பேர் பெற்றுக்கொண்டு போய் பத்த வைக்கிற இடமாய் கர்த்தர் மாற்ற வேண்டும். போய் சபை சாதாரணமாக நினைக்காதீங்க. அப்போ தீர்க்கதரிசி ப்ரோஃபட் அப்படின்னா கர்த்தர் சொல்லி சொன்னோம் அப்படின்னா அவங்க நடந்ததை வச்சுலாம் சொல்லக்கூடாது. ஒரு 2 நாள் முன்னாடி ஏதோ கோயில் பக்கமாக அவங்க பார்த்துட்டீங்க வச்சிங்களேன், சொந்த சொல்கிறேன், ஜெபிக்கும் போது சொல்லக்கூடாது, மகளே அந்த டூப்பு கதை செய்யக்கூடாது. கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். 3 நாளைக்கு முன்பதாக நீ மஞ்சள் சட்டை போட்டு இந்த பக்கமா போன மணி அடிக்க, பார்த்து சொல்றதல்ல தீர்க்க தரிசனம். கரம் தட்டு கொடுக்கலாமே. சில சமயம் நம்ம சூழ்நிலை தெரிஞ்சு வயசு தெரிஞ்சு அதான் ரொம்ப பயமா இருக்கும். அதனாலதான் சிஸ்டர் மலர்ட்ட அவங்க ஏதாவது சொன்னீங்களா? சிஸ்டர் வராங்க, உங்களை பார்க்க வராங்க, பஸ் அந்த டேட் மட்டும் டைம் மட்டும் கொடுங்க. சிங்கப்பூர்ல இது 3 நாள். இதுல என்ன ஒரு பியூட்டிஃபுல் தெரியுங்களா? ஒரு கிராப்ல ஏறி இருக்கிறாங்க. அந்த கிராப் பையன் தமிழ பையன், அவங்ககிட்டயும் சுவிசேஷம் சொல்லிட்டாங்க. அந்த பையன் நேரா அங்க வந்து நின்றுட்டு இருக்கிறான், கிராப் ஓட்டுறவன். எங்கடா பாசரை காணோன்னு அங்க போய் நான் நிற்கிறேன், வரிசை நின்று இருக்காங்களா வெளியே. எதுக்கு நான் பாச இவனுக்கும் ஒரு ஜெபம் பண்ணிடுங்க, அவனுக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை கொடுத்து போன வாரம் பார்க்குறேன். அந்த பையன் வாரம் வர போறேன். சூப்பர்ல. நான் அவங்கள பார்த்தேன், ஊழியம் உங்களுக்கு காடிலேயே ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம் பாருங்க, எப்படி அதான் யோசிச்சு பார்த்தேன், எப்படிலாம் எனக்குலாம் இந்த மாதிரி வராது. கிராப்ல ஏறிட்டா உடனே சுவிசேஷன் நமக்கு, அவங்க உடனே சுவிசேஷன் சொல்லிட்டாங்க பாருங்க. சுவிசேஷன் சொல்லி ஜபத்தை வாங்கிட்டு போனவன் பார்க்குறேன், அந்த பையன் நாக்கால உட்காந்துருக்கிறான். ஏய் ஆமாம் இனிமேல் வர போறேன் எப்படி அவன் இன்னும் நாளை கொண்டு வந்திருக்கான் பாருங்க. இதான் பியோர் இந்து. அப்ப சில தீர்க்க தரிசனத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மகிமையான காரியங்களை ஆண்டவர் செய்வார். ஸோ இந்த மாதிரி தீர்க்க தரிசனம் விரும்புவோம். ஆமேன்னு சொல்லுவோமா? எலியாலாம் பாருங்களேன், எலிசா, இவங்கெல்லாம் தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட சரி, அவங்க தான் பயன்பட முடியுமா? என் கேள்வியா தான். 5-fold மினிஸ்ட்ரியை புதிய ஏற்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்காருன்னா பவுல். என்னமோ இருக்கு உள்ள. இன்னைக்கு சபைலாம் என்ன ஆகிட்டோம்னா, பாஸ்டர் ஆகணும், இது ஆகணும், அது ஆகணும்ன்ற பிஸி ஆகிட்டோம். நமக்கு மைக்கும் புல்பிட் கிடைச்சா போதும் நினைக்கிறோம். இல்லை, ஆண்டவருடைய மிகப்பெரிய அழைப்பு தீர்க்க தரிசனம். அப்போஸ்தலர். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? பாஸ்டர் நான் வரேன் அப்படின்னு இல்லை, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்த முடியும். தீர்க்கதரிசி. 3வது யாரு? சுவிசேஷம் அறிவிப்பவர்கள். அவன் இவங்க பார்த்தீங்கன்னா சபைக்கு ரொம்ப அவங்க நடுவில் இருக்கிறாங்க.
நீங்க பூமியில நடுவரல காட்டினீங்கன்னா ஒரு மாதிரியா பாக்குறானுங்க. ஆமா தானே? அன்னைக்கு ஒரு பையன் கெட்ட வார்த்தையை காட்டும்போது கடுப்பா தான் இருந்துச்சு அவன் காட்டின விரல். ஆனா நடு விரல் சுவிசேஷமாச்சே. நான் இப்படி பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். கரம் தட்டு கொடுப்போமா? ஆமாம். அவன் பார்க்கும்போது யாருக்கோ காட்டுறான். பஸ்ல தான் பையன்லாம் தெரியாது அவங்களுக்கு, ஸ்கூல் பையனுங்களாம் கடுப்பாயிட்டு ஒரு கை காட்டிடுவாங்க ஒரு மாதிரியா. காட்டான பார்த்தேன், சுவிசேஷகர் பிள்ளைக்கு இவரு. அவன் நடு விரல் என்ன விரல் உங்களுக்கு டீட்டெயில்ஸா காட்டணுமா? விளங்கிக்கிட்டீங்க. ஓகே சூப்பர். அப்போ 1வது யாரு? அப்போஸ்தலர். 2வது ப்ராஃபட். ப்ராஃபட்னா தீர்க்கதரிசியா? ப்ராஃபட்டிஸ் வந்து பெண்கள். பைபிளில் பெண்கள் தீர்க்கதரிசிலாம் இருக்கிறாங்க. அவங்களையும் வெளியே எடுத்துருவோம் வருகிற பாடத்தில். ஏன்னா இங்கே நிறைய பெண்கள் தான் இருக்கீங்க. இந்த புதன்கிழமை பிரேயரில் பார்க்குற எல்லாம் பெண்களை தான் இருக்கீங்க. அங்கேருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க. இங்கே ஒரு ப்ராஃபட்டிஸ் எழும்பட்டும். எழும்புங்க எழும்புங்க. எழும்பி எதுக்கு எழும்பணுமா? எனக்கு எது விரோதமாக எழும்பிடாதீங்க. பிசாசுக்கு விரோதமாக எழும்புவோம். பாசரை தூக்க போகிறேன், பாசம் சரியில்லைன்னு. தூக்கினாலும் பரவாயில்ல, நல்ல ஆளை கொஞ்சம் போட்டுருங்க, பரவாயில்ல, நான் உங்க கூட இங்கே வேலை செய்கிறேன். நான் வேலை செய்யறதுக்கு ரெடி. ஊழியக்காரன் என்ன தெரியுங்களா? சேவை செய்கிறவன், வேலைக்காரன். முதல் ஊழியக்காரன் என்னன்னு தெரிஞ்சாதான் கை தட்டு கொடுத்துருவோம். நீங்கள் நெஞ்செல்லாம் வளைச்சிட்டிங்கன்னா போச்சு. அபிஷேகத்தை எடுத்துருவார். வலைய வளைச்சிங்க, இருதயத்தை அபிஷேகத்தை கொட்டிடுவார். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு ஊழியம் இவாஞ்சலிஸ்ட், சபை வளர்ச்சிக்கு. எத்தனை பேர் இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய அழைப்பு நம்ம எல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கிறவர்கள். அங்கங்கே போய் நீங்கள் என்ன பண்ணலாம்? சுவிசேஷத்தை என்ன பண்ணலாம் சொல்லலாம், போகலாம். நீங்கள் ஃப்ரீ டைம் உங்களை வந்து யாரும் பிடிச்சி வைக்க சுவிசேஷத்தில் என்ன பண்ணக்கூடாது, நம்ம விட்டுறணும். நல்லா செய்யட்டும். அவங்களுக்கு போய் ரூல்ஸை போட்டுட்டு இத்தனை மணிக்கு தான் நீங்கள் போகணும், இத்தனை மணிக்கெலாம் வந்துடணும் வீட்டுக்கு. அவங்களுக்கு என்ன இல்லை, ஃப்ரீடம் கொடுக்கணும். ஏன்னா அவங்க சபை வளர்ச்சிக்காக பாடுபடுறாங்க. ஆமேன்னு சொல்லுவோமா? அப்போ சுவிசேஷம் இவாஞ்சலிஸ்ட் வந்து மிக முக்கியமானது. இவர் பில்லி கிரஹாம், அவர் நல்லா வளர்ந்து அவர் கூடுற சபை பார்த்தீங்கன்னா ஒரு 150-200 பேர் தான் இருப்பாங்களாம் அவர் போன சபை. ஆனால் அவரை ஆண்டவர் வெளியே எடுத்து மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு பயன்படுத்தினார். ஆமாம். அப்போ சுவிசேஷகர் நம்ம என்ன பண்ணக்கூடாது? அப்புறம் அந்த சபை பாஸ்டர், நான் வந்து அந்த பில்லி கிரஹாமை பார்க்கல, பாஸ்டரை தான் பார்த்தேன். இதே பாஸ்டர் பிடிச்சிருந்தாருன்னா அவரை ரொம்ப வெளியே போவாத, 300 பேருக்கு தான் ஆசீர்வாதமா இருந்திருப்பாரு. பாஸ்டர் வெளியே விட்டார்ல, மில்லியன்ஸுக்கு ஆசீர்வாதமா. அப்ப பாஸ்டருங்க ரொம்ப முக்கியம். ஆமீன்னு சொல்லுவோமா? அப்ப இந்த சுவிசேஷம், அதனால தான் சொல்றேன், ஊழியர் செய்யற உங்களுக்கு தடை இல்லைங்க, நல்லா செய்யுங்க, சந்தோஷமா செய்யுங்க. ஆமீன்னு சொல்லுவோமா? அன்னைக்கு வேணாலும் கேட்டாங்க, பாஸ்டர் நீங்க தண்ணிலாம் ஜெபம் பண்ணி கொடுக்குறீங்களே, அது பைபிள்ல இல்லையா? பைபிள்ல இல்லை தான். பைபிள்ல யாரு? எலியா கச்சையை தூக்கி போட்டாரா? எலியாவா? பவுல் கச்சையை தூக்கி போட்டு அற்புதம் நடந்திருக்குது. இப்போ நான் வாரம் கச்சையை தூக்கி போட்டா கோச்சிக்குவீங்களா? என்ன பவுல் வீசினார்னு சொல்லுவேன். நம்ம கச்சையை வீசுறது இல்லையே. இதை நான் உபதேசமாக்க கூடாது. ஆமா, ஏதோ நான் இங்கே வந்து ஒரு 150 போத்தலை வச்சு ஒரு போத்தல் 7 வெள்ளி ஜப தண்ணீர் அப்படின்னு வைத்தனா நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணலாம், என்ன கோர்ட் கேஸுக்கு ஏற்றலாம். நம்மளே காசை கொடுத்து வாங்கி ஃப்ரீயாக தண்ணியை கொடுக்குறோம். அன்னைக்கு பாருங்க, ஒரு சகோதரி சரியான தலைவலி, தலையே தூக்க முடியல, பார்த்துக்கிட்டே இருந்தேன். ப்ரே டைமில் இங்கே இல்லை, வேற இடத்துல. ஒய்ஃப்ட்ட சொன்ன, கண்ணி எடுத்துருவா, ஜெபம் பண்ணி. அரை மணி நேரம் தான் ஏஞ்சி வெளியே வந்து உட்காந்துருக்காங்க. ஐயா ஜெபம் பண்ணி ஒரு தண்ணி கொடுத்தீங்களா ஐயா? ஏன்னா கையை வச்சா நான் 10-15 பாசம் மேலே கையை வச்சு உனக்கு விசுவாசம் கை மேலேயே போச்சு. இப்போ தண்ணி கொடுத்தா உனக்கு உடனே என்ன பண்ணுது? சொன்னா தானே ஒரு தடவை எங்கள் வீடு பக்கத்து வீடு ஸ்ட்ரோக் அடிச்சு போய் கிடந்தாரு 3 நாள் வெளியாகாம. ஒரே ஒரு சமூகத்தை ஜெபம் பண்ணி கொடுத்தான், அதுவும் அவங்களே வாங்க சொல்லி. நம்ம ஜம்பி பண்ணி நினைச்சிட்டாங்களே இண்டு ஜனங்க. மறுநாள் பார்க்குறேன் வெளியே வந்து நிற்கிறாருங்க, வேலை செய்யுது. ஆமா, அதுக்குன்னு இதையே நான் என்ன பண்ணிடக்கூடாது, எல்லாரும் தண்ணி எடுத்து போய் ஜெபம் பண்ணுங்க. ஆமாம், நான் உபதேசமாக அதை என்ன பண்ணக்கூடாது, மாற்றக்கூடாது. ஸோ சுவிசேஷம் என்பது என்ன? வெளியே போய் சபை வளர்ச்சிக்காக பாடுபடுகிறவர்கள் சுவிசேஷகர்கள். ஆமாம், இது எல்லாமே செய்யலாமா இல்லையா? அடுத்ததுயா சீக்கிரம் போயிடுறேன். ஓகே, 4வது தான் பாருங்க, பாஸ்டர் இடத்துல யார் இருக்க பாருங்களா மேலே. ஆமா, ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு ஊழியம். பாஸ்டர் ஊழியம் நிறைய பேர் சொல்றாங்க ரொம்ப கடுமையானது, கஷ்டமானது. சபையை என்ன பண்ணணும், நடத்தணும், பாதுகாக்கணும். இப்போ அந்த மினுக்கு 3 பார்த்தோமே, அவங்க வந்து ரொம்ப இன்வால்வ்மெண்ட் குறைவாக இருக்கும், ஜனங்களோட பேசி கொண்டு வந்து எங்கே விட்டுருவாங்க. ஆனால் அவங்கள நடத்தி கொண்டு போகிறது இருக்குதே கடினம். ரொம்ப நான் பாஸ்டர்னால இதை தூக்கியே குறைச்சோ பேசலை,
என்ன இருக்கோ அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆமென். ஏன்னா ஆண்டவர் எந்த இடத்துலையும் இயேசுடைய படம் அங்கே காட்டலை, அந்த இடத்துல மட்டும் அவரை காட்டியிருக்கிறாங்க. அப்படின்னா இங்கே மிக முக்கியமான யாருடைய இருதயமா இங்கே இருக்கணும்னா, இயேசுடைய இருதயமா இருக்கும் பொழுது அந்த மற்ற 4 இடமும் ரொம்ப அற்புதமான இடமா மாறும். கை தட்டி கொடுப்போமா? அதனால தான் மோதிரம் போடும்போது எந்த விரலில் போடுறாங்கன்னா, இது ஒரு அதிகாரம் என்பது வெளிப்படுத்தப்படுகிறது. முன்ன படிச்சிருக்க நினைப்பு இருக்குது. அப்போ அனுபவம் குறைவுது, எனக்கு புரியல. இப்போ ஊழியத்தில் ஈடுபட ஆரம்பிக்கும் பொழுது தெரியுது நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான இடத்துல நம்ம இருக்கிறோம். அதனால தான் ஊழியக்காரவங்க பகிர்ந்து கொடுக்குறவங்களா இருந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஊழியக்காரவங்க ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஊழியக்காரவங்க பணத்தில் உள்ள ஜனங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா பிரச்சனையாக இருக்கும். அப்போ ஊழியக்காரங்க என்றைக்குமே பார்த்தீங்கன்னா பேலன்ஸான ஒரு ஆளா, நியூட்ரல். எத்தனை பேருக்கு தெரியும் நியூட்ரல்? நியூட்ரல் என்னது? இங்கிட்டும் இல்லை, 2 பக்கமும் படகை நடத்தி போகிற ஒரு மனநிலை. அதனால தான் நிறைய பேர் பாஸ்டர் ஆகிறதுக்கு ரொம்ப என்ன பண்ணுவாங்க, பாஸ்டர் பிள்ளைங்களாம் நீங்கள் பாருங்களேன், பாஸ்டர் ஆகிறது ரொம்ப குறைவாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? டாக்டர் பிள்ளை டாக்டர் ஆயிரும், என்ஜினியர் பிள்ளை என்ஜினியர் ஆயிரும், லாயர் பிள்ளை லாயர் ஆயிரும். பாஸ்டர் பிள்ளை மட்டும் பாருங்க, நீங்கள் கொஞ்சம் சர்ச் பண்ணுங்க. அதுக்கு அவங்களாம் தப்பானவங்களா? இல்லை. அப்பாவுடைய டென்ஷனை பார்த்து இந்த ஆள் 12 மணிக்கும் ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறாரு, அடுத்த வாரம் ட்ரிப்புக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து சொந்தக்காரங்க யாரோ இறந்துட்டாங்க, ட்ரிப்பு கேன்சல். ஏன்னா பாஸ்டர் தான் என்ன பண்ணி வைக்கணும், கொல்லி வைக்கிறது இல்லை. இப்போ இவேஞ்சலிஸ்ட் என்ன பண்ணிட்டு போகலாம், சுவிசேஷம் என்ன பண்ணிட்டு போகலாம் சொல்லுங்க, தீர்க்கதரிசி என்ன சொல்லலாம், அது பாஸ்டருடைய பொறுப்பு. அந்த டைம்ல மட்டும் டக்குன்னு அங்கே கை காட்டிடுவாங்க. சபாதான பாஸ்டர் நடத்துறாரு, மற்ற நேரம் கூப்பிடுங்க, என்னையும் பயன்படுத்தலைன்னுவாங்க. என்னய்யா? அதான் ஒரு பையன் சொன்னானா, பஸ் நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கீங்க, நான் பாஸ்டர் ஆக போகிறேன், பார்க்க போகிறீங்க வரீங்க, கோட்லாம் போட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க, நானும் பாஸ்டர் ஆக போகிறேன் சொன்னான். ஐயா இது அழைப்பியா? இல்லை 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 அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குவோன்னு சொல்லி பையனை ஒரு 6 மாதத்துக்கு ஊழியத்துக்கு வந்தானா. வந்துட்டோடனே எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொன்னானா. 2:30 மணிக்கு கால் வருதான், ஆக்சிடென்ட் ஆச்சு, வந்து பாருங்க தம்பி, ஐயா நீ தான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறல்ல, அடிபட்டாரியா போய் பாருங்க. போனாராம் பையன், ஆரம்பம்ல போனாராம். 2வது போலீஸில் பஸ்ஸை பிடிச்சி போயிட்டாங்க ஒரு ஃபேமிலியை, நீங்கள் தான் வந்து ஜாமீன் வைக்கணும், அண்ணன் தம்பிங்க ஒருத்தனும் ஜாமீன், போய் 4 பேருக்கு ஜாமீன்லாம் போட்டிருக்கிறாங்க. என்னை விட்டுமா நினைக்கிறேன், போட்டில் மாட்டி நம்மள என்னென்னமோ செஞ்சிட்டேன், சிரிப்பு தான் வருது நினச்சா. அப்புறம் அந்த பாஸ்டர், ஐயா ஒரு ஆளுக்கு உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, உடனே போய் என்ன பண்ணோம், ஜெபம் பண்ணோம். பையன் போனானா, ஐயா இறப்பியா ஒரு அடக்க ஆராதனை பண்ணணும், ஐயா ஐயா ஐயான்னு இந்த பாஸ்டர் கால் பண்ணியிருக்கிறாரு. 1 மாதம் ஓடி அடுத்த மாதம் சாவி வந்து கையில் கொடுத்துட்டானா. நீங்களும் உங்கள் ஊழியமும் நீங்களே இந்த ஊழியத்தை என்ன பண்ணிக்கிங்க, ஐயா ஒரு டிவோர்ஸ் கேஸ் வந்து பண்ணுங்க வாங்கய்யா. என்ன பாஸ்டர் இவ்வளோ வேலை இருக்குதா? இவ்வளோ வேலையை செஞ்சுக்கிட்டு ஒன்னையும் பார்த்துக்கிட்டு நடத்திக்கிட்டு இருக்கிறேன்னா கர்த்தருடைய கிருபை. சில சமயம் வந்து இறங்கினாதான் தெரியும், தொட்டுக்கிட்டு போற ஊருக்கா வந்தா தெரியாது. வாழலையா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எத்தனை அடி வாங்கணும், எத்தனை கிளி வாங்கணுன்றத நமக்கு. அப்போ பாஸ்டர் ஆரம்பத்தில் சொல்லும்போது என்கிட்ட 4 கேள்வி கேட்டார். உண்மையா நீ செய்வியான்னு கேட்டார். கேட்ட கேள்வியே ஹார்ட் வலி வந்துருச்சு. சம்பளம் போதுமான்னு கேட்கல, நான் சம்பளத்தை பார்க்காம தான் ஊழியத்துக்கே வந்தேன். அவர் ஏன் என்னை ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னார்னா, என் அழகுனால திறமைனால இல்லை, சம்பளம் கேட்காம ஊழியத்துக்கு வந்த பத்தியா, அதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. அப்படி கலந்து தேவனை மகிமைப்படுத்துவோம். என் பழைய சம்பளத்தெல்லாம் காட்டினேன் அவர்கிட்ட, பஸ் இவ்வளோ எடுப்போம் பஸ், ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சேன்னா எனக்கு ஒரு 7-8 வழி கிடைக்கும், எப்படி இருந்தாலும் மாதம் ஒரு 5-6 பார்த்துருவோம் பஸ் அப்படின்னோடனே, இது அங்கே கிடைக்காது. ஏன்னா நான் அதுக்காக நான் வரல, அவருடைய இருதயத்தை நிறைவேற்றணுமேனு வந்தனால அங்கே தான் என்னை கண்டுபிடிச்சாராம் அவரு, நீ ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற. ஆமென். பாருங்க, எல்லாத்தையும் போட்டு வர்றது சாதாரண காரியம் இல்லை. அப்போ பாஸ்டருடைய ஊழியம் என்பது ஓப்பனிங்கே இவ்வளோ இருக்குதே, அடுத்தது வசனமாக வச்சு பேச புரியல என்ன சொல்ல வரேன்னு. அதுக்குன்னு இவங்க பெருசு இல்லை அவங்க பெருசு இல்லை, இவங்க எல்லாம் ஒன்றா இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும், அதுதான் ஆண்டவங்க காட்டுறாரு. அப்போ இருதயம் ரொம்ப முக்கியம். ஓகே, வசனத்தை கொடுக்காம பேசக்கூடாது. ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு முடிச்சிடுறேன். வாங்க என்னோட கூட சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். 1 பேதுரு 1 பேதுரு சத்தமா இருக்கு யாரியா? 1 பேதுரு 5:2.
இது ஒரு ஓப்பனிங்காக வச்சுக்குவோம். வருகிற வாரத்தில் ஓகே எல்லாம் எடுத்துட்டீங்களா? பக்கம் சொல்லுங்கக்கா, ஈஸியாக இருக்கும். 300 ஓகே 3 ஐயா சத்தம் யா பிள்ளைங்க எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே எல்லாம் எடுத்துட்டீங்களா? ஓகே 3 2 1 ஓகே சூப்பர். ஐயா வாசிங்க, யாராவது வாசிங்கக்கா. சூப்பர். பாருங்க, உங்களிடத்தில் உள்ள 1 பேதுரு 5:2 வாசிப்போம். உங்களிடத்தில் உள்ள, நல்லா கிளியரா தெரியணும், பாஸ்டருடைய மந்தை அல்ல. தெளிவா இருக்கீங்களா? உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு மந்தையும் தேவனுடையது. அதான் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிறது, எல்லா ஆத்துமாக்களும் கர்த்தருடையது. இதை பெருமை நம்ம பாராட்டவே சில சமயம் பாஸ்டர் மரங்கள்லாம் சொல்லுவாங்க, ரொம்ப பயன்படுது. இது ஏன் ஆத்துமா விட்டுட்டு போயிடுச்சு, ஏன் உப்புமா வேலைக்காக, அதெல்லாம் ரொம்ப ராங்கு. ஆனது நானும் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய சபா ஆளு தெரியுமா இவங்க, மெம்பர்னு சொல்லலாம். ஆனா வேதம் தெளிவாய் பேதுரு சொல்றாரு, என்ன சொல்றாரு? உங்களிடத்தில் உள்ள ஆண்டவர் நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறாராம். நீ மெய்ப்பன்னு சொல்லி நம்ம கையில் என்ன பண்ணிருக்கிறாரு? உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நம்ம என்ன, நம்ம வேலை என்னது? மெய்க்கிறது, அவங்கள நடத்துறது. ஒரு நல்ல மெய்ப்பன் தன்னுடைய மந்தைகளுக்கு என்ன கொடுப்பான்? காஞ்ச புல்ல கொடுக்க மாட்டான். நல்ல, அதனாலதான் 23 சொல்லப்படுகிறது, என்னை புல்லுள்ள இடங்களில் அவர் என்ன பண்ணுவாரு? ஒரு மெய்ப்பனுடைய மிகப்பெரிய குணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, மந்தையை மெய்ப்பது. ஹல்லேலூயா. ஸோ ஊழியத்தில் இருக்கீங்க, அழைப்பில் இருக்கீங்க, இது யார் செய்யணும்னா, இந்த 5 விதமான ஊழியத்தில் உள்ளவங்களும் இதில் என்ன பண்ணலாம்? இந்த வேலையை தாராளமாக செய்யலாம். இப்போ பாருங்க, இப்போ சித்ராக்கா இருக்கிறாங்க, அவங்க வந்து ஒரு சுவிசேஷத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. கைத்தட்டு கொடுப்போம். வெரி குட். இப்போ அடுத்தது நம்ம சபையில் தீர்க்கதரிசிகள் எழும்பணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்போ அவங்களுடைய ஊழியை நான் பார்க்குறேன், அவங்க அந்த சுவிசேஷ சம்பந்தப்பட்டதெல்லாம் என்ன பண்ணுறாங்க? He will do. அதுதான் சபை வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். அடுத்தது 2வது என்ன பார்த்தோம்? தீர்க்கதரிசி நமக்கு சபைக்கு தேவை. தீர்க்கதரிசினா ஏதோ சொல்றதல்ல, கர்த்தருடைய வார்த்தையை பெற்று சபை வளர்ச்சிக்காக பாடுபடுகிறவர்கள் எழும்ப வேண்டும். அப்போஸ்தலர்கள், சபையை ஸ்தாபிக்கிறவர்கள். இது 5 ஊழியமும் பாஸ்டருக்கு இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனா அதுல நான் பெருமை கொண்டாடக்கூடாது, நான் பகிர்ந்து கொடுக்கிறவனா இருக்கணும். நான் பரவாயில்ல, 4வது இடத்துல இருக்கிறதுனால நம்ம குறைஞ்சிட்டோம் 4வது இடத்துல இருக்கிறதுனால இல்லை. ஆனா நம்ம ஒரு அதிகாரத்தில் இருக்கிறோம். அப்ப எங்க இருக்கிறோம்? அப்போ 1வது சொல்லக்கூடாது, அப்போஸ்தலர் நான் தான் 1வது கிடையாது. ஒரு விரல்ல, ஒரு கையில் எத்தனை விரல் இருக்கு? ஒரே ஒரு விரல் தான் உங்க கையில் இருக்குன்னு வச்சுங்களேன். உங்க கையில ஒரே ஒரு விரல், அப்போஸ்தலர் விரல் மட்டும்தான் இருக்குது. இதை வச்சு நீங்க என்ன கை நாட்டு மட்டும்தான் போட முடியும். கை கொடுப்பீங்களா ஒரு 4 பேர்த்துக்கு? வாங்க பிரேஸ் தி லார்ட் சிஸ்டர், எப்படின்னா கை நாட்டு போட போறீங்களான்னு கேட்பாங்க. கை நாட்டு இதுதான். நீங்க நிறைய பேருக்கு இதெல்லாம் என்ன பண்றது இல்லை. அதே மாதிரி ப்ராஃபட் 2 விரல் தான் இருக்குது, 3 விரல் இல்லை. இப்படி கையை காட்டினா அவர் எம்ஜிஆர் நினச்சிக்குவாரு. நான் ஆணையிட்டாருந்தாருன்னா போச்சு. ஒரு 3 பார்க்க கொஞ்சம் எங்கேயாச்சும் நல்லா இருக்கா பாருங்க, காக்கா மாதிரி இருக்கு பாருங்க, நல்லா இருக்குது. இது இப்படி சரி, கடைசி விரல் விட்டுருங்க, 4 துறக்கவே முடியல, 4 விரல் தான் இருக்கு. சரி, எல்லாத்தையும் மூடிட்டு நாதஸ்வரமா படிக்க போறோம். தா தை ஒரு இது கர்த்தர் பேசுனதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். 5 இருந்துச்சுன்னா சபையில் 5 வேணுங்க, கைத்தட்டு கொடுங்க, வேணுங்க, நீ எழும்புங்க, கொஞ்சம் எழுப்பி வாங்க. கர்த்தர் சொன்னாரு பிரேயர் மீட்டிங் டீம்ல தான் இருக்காங்க. ஒரு ஆமீன் வருதா பார்த்தீங்களா? உங்களுக்கே உங்க மேல நம்பிக்கை, நான் இன்னும் வளரணும். எத்தனை வருஷம் வளர போறணும்? இன்னும் காலமே கடைசி காலத்தில் நின்றுட்டு இருக்கிறோம். இன்னும் எனக்கு டைம் வேணும்னீங்கன்னா, ஆனா நீங்க துரிதமா ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கன்னா கர்த்தர் எழுப்புவார். வளர்ந்த சபைகள் அத்தனையுடைய பேக்ரவுண்டை செக் பண்ணி பார்க்கும் பொழுது எல்லா சபைகளிலும் 5 ஊழியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அதனாலதான் சபை மல்டிப்ளை பண்ணிட்டு போகுது. ஆமென். சபை ஒரு இடத்துல வந்து ஸ்டெக்னன் ஆகுதுன்னா தெரிஞ்சுக்கிங்க, 5 ஊழியம் சபையில் என்ன பண்ணல. இங்க பாஸ்டர் சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை இல்லை, 5 ஊழியம் சபையில இல்லை. பாஸ்டரே எல்லாத்தையும் தூக்கி போட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னா சபை வளரணும்னு நினைக்கிறீங்க? ஒரு 120 பேர் தான் சபை பார்க்க முடியும். இது 5 ஊழியம் இருந்துச்சு, 5000 கூட பார்க்கலாம். விரும்புறீங்களா சபையே? நான் அடுத்த சபைக்கு போறதுக்கு முன்பதாக
இங்கேருந்து இப்படிப்பட்ட ஆட்கள் எழும்ப வேண்டும் என்று விரும்புகிறேன். யாருடைய மந்தையா? ஓ, இந்த வெளிப்பாடு முதல் சபைக்கு. அவ யாரை பார்த்தாலும், எனக்கு வேற சேர்ச்சில் உள்ள ஆளை பார்த்தா கூட எனக்கு ஒன்று தெரியும், இது தேவனுடைய மந்தை. ஐயோ, அவங்களும் அந்த சேர்ச்சி, அவங்களும் வேணாம் அப்படிலாம் இல்லை. ஆரம்ப நாட்கள் எல்லாரும் இப்படி தானே கேதோ பண்ணோம். காலப்போக்கில் தான் ஓன் சேர்ச்சி என் சேர்ச்சின்னு மாறிடுச்சு. அந்த முள்ள வழியை பிடுங்கி போட்டுருவோம். எப்போ அது வந்துச்சோ சபையில் ரிவைவலே காணும். ரிவைவல் ஏதோ ஒரு சபையில் நடக்காது, எல்லாம் சேர்ந்தாதாங்க ரிவைவலே. ஆமென். ஸோ அதனால் வரக்கூடிய நாட்களில் நான் நினைக்கிறேன் அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரை ஒரு 4-5 சேர்ச்சி கூட கம்பைன் பண்ணலான்னு பார்க்குறேன். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஃபர்ஸ்ட் செக்ஷன் நீங்கள் எடுத்துங்க, செகண்ட் செக்ஷன் நீங்கள் எடுத்துங்க. ஒரே அப்பாவை ஆராதித்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். வருகிறேன் செய்வோமா பிரியமானவர்களே? இப்போ நமக்கு வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். அதுதான் பொதிச்சுட்டு இருக்கேன். அடுத்தது, உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து. எத்தனை பேர் ஜனங்களை மேய்ப்பீங்க? மேய்க்கிறது என்பது போ பா பா அது இல்லை, அவங்கள வழி நடத்துவது. மேய்ப்பன் கையில் 2 இருக்கும், கோலும் தடியும். அது வேற வேற மாதிரிலாம் இன்டர்பிரேட் பண்றாங்க. ஸோ பைபிளோட இன்டர்பிரேஷன் கிளியரா என்ன சொல்லுதுன்னா, கோலுன்னா என்ன? அது வளவா இருக்கும். அது ஆடு எங்கேயாவது போய் வழி விலகி மேட்டில் விழும் பொழுது பிடிக்க முடியாது. கோலை வச்சு கழுத்துல தான், காலெல்லாம் வச்சு இழுக்க மாட்டாங்க, கழுத்துல வச்சு என்ன பண்ணுவாங்க, மெய்ப்பனை அப்படியே இழுத்து சேஃபான இடத்துல விடுறதுக்கு தான் கோல். தடி ஏன் வச்சிருக்கிறாங்க? சரி வரலன்னா சாத்துறதுக்கு இல்லை, எதிரி வரும் பொழுது கைத்தட்டு கொடுப்போம். கம் ஆன் பீப்புள் ஆஃப் காட். எதிரி அந்த ஆட்டை, ஆடு ஒன்றும் தெரியாது, அது ஒரு சின்ன பாப்பா ஆடு. ஆனா எதிரி வரும் பொழுது எதிரியை தாக்குவதற்காக கையில் என்ன வச்சிருப்பாங்க? கோலும் தடியும். என்னை அதான் 23 சொல்றாரு, உம்முடைய கோலும் கைத்தட்டு கொடுக்கலாம், தடியும் என்னை அடிக்கும் சொன்னாரு. அப்ப தேற்றும் என்ற வார்த்தை அர்த்தம் என்ன? என்னை கம்ஃபர்ட் பண்றாரு, என்னை பாதுகாக்கிறாரு. அப்ப மெய்ப்பனுடைய மிகப்பெரிய இருதயமே என்னது? கோலும் தடியும். இந்த ஊழியத்தை இந்த 5 லைனும் செஞ்சாங்க அப்படின்னா பியூட்டிஃபுல் மினிஸ்ட்ரி. ஆமேன் சொல்லுவோமா? அங்க போட்டிருக்கு அடுத்தது. வாசிங்கக்கா. எப்படி நடத்தக்கூடாது? அப்படியே கட்டாயப்படுத்தக்கூடாது. கட்டாயம் புரியுதுங்களா? என்னது? வரல லோரி கீழே தான் வற்புறுத்தி லீவு போட்டு வாங்க, வேலை போனாலும் பரவாயில்ல, அதெல்லாம் ராங்க. யார் கற்றுக் கொடுத்தா இதெல்லாம் நமக்கு? புரியல என்ன சொல்றேன்? முதல் இதுக்கு கொடுங்க முக்கியத்துவம் என்பது அப்படி அல்ல. இந்த வாரம் வந்துடுவோம் முக்கியம், அடுத்த வாரம் மொத்தமாக அவனை பார்க்க முடியாது. நீங்கள் சபையில் மிஸ்டேக்காக ஊழியம் செஞ்சு நல்ல ப்ரிசியஸான ஆத்மலை என்ன ஆயிட்டாங்க? வெளியே போயிட்டாங்க. என்ன கட்டாயப்படுத்துறது? ஆமீன் சொல்லுவோமா? மீசை வச்சாதான் கர்த்தர் உன்னை ஏற்றுக்குவார். தவறுங்க, ஏற்றுக்கொள்றீங்களா? அதெல்லாம் நீ நான் போலோ சட்டை போட்டிருக்க, பிராண்டட், கர்த்தர் தாழ்மையானவன் தான் பார்ப்பாரு. நீ இப்படிலாம் பார்த்தீங்கன்னா போலோ கடையெல்லாம் சாத்த வேண்டியதான். போலோ கடை ஓனர் யார் தெரியுங்களா? கிறிஸ்டியனு. கைத்தட்டு கொடுப்போமே. அன்னைக்கு ஒரு பிரதரை மீட் பண்ணேன். அவர் சொன்னார், கென்திங்கில் ஒரு பெரிய ஸ்டாஃபாக இருக்கிறாரு. ஒரு பாஸ்டர் டெய்லி போய் ஜெபம் பண்ணுறாராம், கென்திங் அழியணும். அங்கே 5000 பேர் வேலை செய்கிறானுங்க. எத்தனை குடும்பம் அங்கே வேலை செய்யுது, எத்தனை குடும்பம் அதனால வாழுது. 10 வருஷமா ஜெபிச்சுட்டு இருக்கிறாராம். இன்னும் அழிஞ்ச பாடு இல்லை, அது இன்னும் ப்ரோக்ரஸாக தான் ஆகிட்டு இருக்குது. அது சரி, அது தவறா அதை நான் கேட்க வரல. அவருக்கு என்னென்ன மைண்டில் இங்கே தான் சூதே இருக்குது, சூது இருக்குல்ல, கேம்பிளிங் நிறுத்தப்படணும்னு ஜெபிக்கலாம். நீ கெட்டிங்கே அடி என்னோட இருக்கீங்களா? இப்படிதான் பண்ற. என்ன பண்றோம் நமக்கே அவருக்கே தெரியல, என்னதான் பண்றாருன்னு தெரியுதா? நான் அவர்கிட்ட கேட்கல, எந்த பாஸ்டர்லாம் கேட்கல. ஐயா உங்களுக்கு தெரியும், ஐயா அவரை பார்த்துருப்பீங்க அப்படின்னு. டெய்லி எண்ணெய் ஊற்றிட்டு ஆண்டோட கேட்பாரு, ஆண்டோட கெந்திங் போனோம், காடி எங்கே நின்றக்கூடாது, எண்ணெய் ஊற்ற காசு கொடுங்க. வேதனையா இருக்கு. இந்த மாதிரி இப்படி நம்ம செய்யக்கூடாதுங்க. இந்த மாதிரி நீங்க செஞ்சிடக்கூடாது. அங்கே போய் இதை அழிக்கிறேன் அதை அழிக்கிறேன் வேணாங்க. விக்கிர ஆராதனை கோயில போயிட்டு அவன் எவ்வளவு பெருசு வேணாலும் கட்டட்டுங்க, நம்ம தேவன் பெரியவருங்க. பாபிலோன்ல உயர்த்தி காட்டுறானுங்க, அதை வணங்காத 3 பேர் இருந்தானுங்க. அவன் தேவன் பெரியவர் ப்ரூஃப் பண்ணாருங்க. வேற ஒரு கண்ணோட்டத்தில் சபையை அதுக்கு எழும்புறதுக்கு நான் சொல்ல வரல. நீங்க ஜெபத்தில் மறைவிடங்களை ஜெபம் பண்ணுங்க. வெளியரங்கத்தில் தேவன் என்ன பண்ணுவாரு? ஒரு பாஸ்டர் இப்படிதான் பிரசங்கம் பண்ணி தவறா எடுத்துக்க, யாரும் இல்லாதனால சொல்றேன். ஒரு சபையில் 400 பேர் வந்திருக்காங்க. ஒரு குடும்பம் புதுசாக வந்திருக்காங்க. அன்னைக்கு தான் கிட்டத்தட்ட ஒரு 20 பேரை கூட்டு வந்திருக்காங்க ரிவைவல் மீட்டிங்னு.
ஒரு பாஸ்டரை கூட்டிட்டு மினுக்கு பேச விட்டு நல்லா நடத்திட்டு கடைசியில் என்ன பண்றாரு தெரியுங்களா? பத்திகை பாத்தீங்களா எவ்வளவு பெருசா ஏறிக்கிட்டு இருக்குது, அது இடிக்கப்படணும், அழிக்கப்படணும்னு. அங்கதான் 4 பேர் நேத்து தான் போயிட்டு மொட்டை அடிச்சு வந்திருக்கானுங்க. கூட்டம் முடிச்சுட்டு பாஸ்டர் காடியை பிளாக் பண்ணிட்டானுங்களா அங்க கேங்ஸ்டர் எல்லாம் சேர்ந்து. இவர் மத பிரச்சாரம் செய்யறாரு அப்படின்னு சபையில 200 பேர் வெளியாயிட்டாங்க. 200 அழகா உடைச்சு தள்ளிட்டான் பாத்தீங்களா? இது கத்தரை உடைச்சாரு. வைராக்கியம் வைராக்கியம் சொல்லிட்டு, வைராக்கியம் இதுல இல்ல, உடையணும் இல்ல, சத்தம் இல்லாத வைராக்கியம், உடையணும் ஆண்டவரை. உடன்படிக்கை பெட்டி வருது, பைபிள படிச்சிருக்கீங்களா? டாகோன் தலையா எல்லாம் சொந்தமா உடஞ்சி கீழே உழுவுதுங்க. அந்த தேவனை ஆராதிக்கிறவங்க கரம் தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். உடன்படிக்கை பெட்டி தான் உள்ள என்டர் ஆகுனுச்சு. பேச தெரியாம என்னமோ பேசி பெரிய கலவரமாயி நேசரோட பாசர் தான் வர வேணும்னு சொல்லிட்டாங்களாம். அடுத்தது கூப்பிட்றாதீங்க ரிவைவல் மீட்டிங் வச்சா. தேவையில்லாத நம்ம விக்கிரத்தை பத்தி என்ன பண்ணக்கூடாது. ஒரு நல்ல தெளிவான ஒரு ஆளு மதத்தை பேசவே மாட்டான், இயேசுவை மட்டும்தான் பேசுவான். நீங்க 5 ஊழியம் கட்ட போறீங்களா, இயேசுவை மட்டும் பேசுங்க. உங்க ப்ராடக்ட் எவ்வளவு பெருசுன்னு பேசுங்க, எங்க தேவன் எவ்வளவு அழகானவர் பேசுங்க, உங்க வாழ்க்கையிலையும் அதை காட்டுங்க, ஜனங்க ரட்சிக்கப்படுவாங்க. ஆமென். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? யாருடைய மந்தையா? நம்ம கிட்ட கொடுத்து மேய்க்க சொல்லி இருக்கிறாரு. அதனால அதை எப்படி மேய்க்க கூடாதா? கட்டாயமா ஃபோர்ஸ் பண்ணி நீ மனம் மாறியே ஆகணும். இல்ல, ஏற்ற வேலையில கத்தரு நம்மள ஏற்ற வேலையில கொண்டு வரலையாங்க. நீங்க நினைக்காதீங்க காலம் போயிட்டு இருக்கு, சுவிசேஷத்தை அறிவி சீட்டு உள்ள போயிருச்சு. சீட்டுன்னா விதை உள்ள போயிருச்சு, விதை முளைக்குங்க. எங்க வீட்டு மாமனார் வீட்டுக்கு போறேன், மாங்காய் மரம் நட்டு இருக்காரு, மாமா இறந்துட்டாரு, மாங்காய் மரம் இன்னும் காய் கொடுத்துட்டு இருக்குங்க. விதைத்தவன் மரித்து விட்டான், விதையோ வளர்ந்து இந்நாள் வரையும் கனி கொடுத்து கொண்டிருக்கிறது. அப்பதான் கத்த சொன்ன சுவிசேஷம் இப்படிதான், நீ நாளைக்கு இல்லாம போயிருவ, உன் சுவிசேஷம் பெரிய காரியத்தை செய்யும். ஆமேன்னு சொல்லுவோமா? இந்த இடத்துக்கு வாங்க, ரஷ் பண்ணாதீங்க, கட்டாயப்படுத்தாதீங்க. இது மெய்ப்பனுடைய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். முடிச்சிடுறேன். அடுத்தது எப்படி செய்யணுமா? அடுத்தது அழகா அவங்களுக்கு எப்படியாவது புரிய வைக்கணும்ன்ற மனப்பூர்வமா செய்யணும். ஆமேன்னு சொல்லுவோமா? உங்க சேர்ச்சில் நீங்க நடத்துறீங்க, ஒரே ஒரு ஆள் தான் வந்திருக்கிறாங்க, என்ன இன்னைக்கு ஆளே வரல, நான் அப்புறம் எப்படிலாம் உடுத்திட்டு வந்திருக்கிறேன், எனக்கு நான் 10 பேர் 20 பேர் இருந்தால் தான் சேர்ச்சி நடத்துன மாதிரி இருக்கும் அப்படின்னா நம்ம பேச வேலைக்கு போயிட வேண்டியதான். ஒரு ஆள் இருந்தாலும் ஆமென் மனப்பூர்வமா செய்யணும். அதான் மெய்ப்பனுடைய மகாபெரிய இருதயம். பால் சோங்கி சொல்லியிருக்கிறேன், பாயை போட்டு நாக்காளி அடிக்க ஆளே இருக்காதான் சேர்ச்சில், 1.5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவாராம். பிரைஸ் தி லார்ட், ஆமென், ஹல்லேலூயா வேற சொல்லுவாராம். ஆனா மினுக்கு காங்கிரிகேஷன் ஆளே இல்லை. அந்த தனிமையை கர்த்தர் பார்த்தார். இன்னைக்கு உலகத்திலே பெரிய சேர்ச்சிங்க மனப்பூர்வமாய் செய்வது. எனக்கு அதான் பிடிக்கும். ஒரு வேலையை கொடுத்தா என்ன பண்ணுவோம்? மனப்பூர்வமா செய்வோம். மனப்பூர்வமா செய்வோமா? ஒட்டும் படாம ஒட்டும் ஓடாம. இந்த 5 ஊழியத்தில் அது இருக்கவே கூடாது. அதான் கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும். எதை செஞ்சாலும் மனப்பூர்வமா செய்யுங்க. இப்ப தண்ணி எடுத்து வைக்கிறது கூட எப்படி வைக்கணும்? மனப்பூர்வமா வைக்கணும். ஆமென். எல்லாமே ஆண்டவர் அதை பார்க்கிறாரு. நான் சொல்லியிருக்கிறேன், இது சேர்ச்சி கழுவுறதுக்கும் இதுக்கும் ஒரே ஆசீர்வாதம் தான். ஓஷிப் நடத்துறவங்களுக்கும் பேக் ஆஃப் சிங்கருக்கும் ஒரே ஆசீர்வாதம் தான். ஓஷிப் இருக்கு 15 கிரெடிட், பேக் ஆஃப் சிங்கர் 7 கிரெடிட்லாம் கிடையாது. அது நம்மளே உருவாக்குனது. சேர்ச்சி கழுவுறவங்க அவங்க 0%. நோ, சேர்ச்சில் ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன அபிஷேகத்தை கொடுப்பாரோ கழுவுறவனுக்கும் அதே அபிஷேகம் தான். கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். இது நிறைய பேருக்கு தெரிகிறது இல்லை. என் லெவல் என்ன, என் தரம் என்ன, ஒன்றும் ஒரு மண்ணங்கட்டியும் இல்லைங்க. கர்த்தர் மகிமைப்படுவார். சில வேளை கர்த்தர் இதெல்லாம் ஏன் நம்ம சொல்லிக் கொடுக்குறாருன்னா அப்போதான் பெரிய சபையை கட்ட முடியும், ஆத்துமாக்களை மீட்க முடியும். இறங்கி போங்க, குறைஞ்சே போக மாட்டீங்க, உங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். ஆமென். பெரியவரே இறங்கி கீழே வந்துட்டாரு. பெரியவரே வானத்தையும் பூமி படைச்சவர் எங்க வந்துட்டாரு? பூமிக்கு வந்துட்டாரு. ரோத்தாலாம் தூக்கி போட்டுட்டு, வேல்லாம் தூக்கி போட்டுட்டு, மெஜஸ்டிய தூக்கி போட்டு, ரெவலேஷன்ல படிங்க. மெஜஸ்டினா என்னது? அவருடைய கௌரவத்தை இறக்கி வச்சுட்டு வராங்க. யாராவது கௌரவத்தை இறக்கி வச்சுட்டு வருவோமா? ஒரு தேவன் இறக்கி வச்சுட்டு வராரு.
என்ன மாதிரி இருதயமா இருக்கும் அவருடைய இருதயம். அப்போ ஊழியம் செய்யறவங்களுக்கு இந்த இருதயம் வரணும். ஆமென். இந்த இருதயம் வராது, அதை நம்ம என்ன பண்ணணும்? உருவாக்குவீங்களா பிரியமானவர்களே? அல்லேலூயா. அடுத்தது முடிச்சிருங்க. ஏதோ இது செஞ்சா கொஞ்சம் உந்தம் கிடைக்கும், கொஞ்சம் காசு கிடைக்கும், அவலட்சணமான நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க ஆத்மாதயம் பண்ணா காசு கிடைக்குது, பிரிட்டிஷ்லேருந்து காசு வருதுன்னு. ஒரு சிஸ்டர் சொன்னாங்க என்கிட்ட, பஸ் எவ்வளோ பஸ் பூரும், எவ்வளோ பூருமா? சரி நாங்கள் தான் போட்டுட்டு இருக்கோம் சிஸ்டர், ஒன்றும் பொருள் பூந்துச்சுன்னா சொல்லுங்க சிஸ்டர், வாங்கிக்கிறோம். பிரிட்டிஷ்லேருந்து காசு கொடுப்பாங்க பஸ், எங்கள் மாமா கிடைக்குதான். மாமாக்கு கிடைக்குதா? உங்களுக்கு எதாவது கிடைச்சா? ஒரு 4 பேர் ஆதாயப்படுத்திட்டோம், ஒரு 50 அள்ளி கிளீன் பண்ண போகிறோம் இல்லை. ஆனால் பரலோகத்தில் பெரிய கிளீன் நமக்கு இருக்கு. ஹல்லேலூயா. ஸோ அதனால சந்தோஷமா செய்கிறோம். அடுத்தது அவலட்சணமா என்ன பண்ணிடாதீங்க, அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல. ஊழியம் செய்றவங்க என்னைக்குமே வந்து என்ன இருதயம் இருக்கணுமா? உற்சாக மனதோடும் செய்வோமாங்க. அப்படி செஞ்சுமா பைபிளில் தெளிவாக போட்டிருக்கு. 6வது வசனம் சொல்லி முடிக்கிறேன். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கிருங்கள். இது அது அப்படியே கீழே வருது, ஃப்ரீயாக இருந்தால் படித்து பாருங்க. ஓகே, போதும். இது பார்ட் 1. உங்களுக்கு ஒரு சின்ன ஓப்பனிங் கொடுத்துருக்கிறேன். அடுத்த வாரம் இது டீட்டெயில்ஸாக பார்க்கலாமா? ஒன்று பார்ப்போம். ஒன்று பார்க்கலாமா? இதை பார்த்து நீங்கள் அடுத்த வாரம் என்ன பண்ண போகிறோம்? ஜெபிக்க போகிறோம். அதுக்கு அடுத்த வாரம் என்ன செய்யலான் இருக்கேன்? சபையில் சில கேள்வி பதில் வைக்கலான்னு பார்க்குறேன். என்ன கேள்வி பதில்? வேதத்திலிருந்து செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை என்ன என்று சொல்லி ஒரு டிபேட்டிங் மாதிரி செஞ்சு சண்டையை மூட்டி விடுறதில்ல, குழப்பத்திலேருந்து வெளியே வர போகிறோம். நிறைய பேருக்கு பல குழப்பம் இருக்குது. 2000 வருஷம் ஆகி கூட நமக்கு என்ன குழப்பம் இருக்குது? குழப்பம் இருக்குது. ஒரு சிஸ்டர் சொல்கிறாங்க, உண்மையிலேயே சொன்னாங்க, பசங்க நான் முக்காடு போட்டு ஜெபிச்சாதான் கர்த்தர் வராரு என் பக்கத்தில். இத்தனை வருஷம் நம்ம முக்காடுலாம் போடாமல் ஜெபிச்சிருக்கிறோமே, எனக்கு இப்போ பயம் வந்துச்சு, என் ஜெபத்துக்கு கர்த்தர் வரலையோ. முக்காடு போட்டோன்னா கர்த்தர் தொட்டு போவாராம். என்ன முக்காடு எடுன்னு சொன்னாரான்னு தெரியலையே. இது மாதிரிலாம் இருக்குது. தவறா எடுத்துக்காதீங்க. முக்காடு நல்லதா கெட்டதா நான் பேச வரல. ஆமா, இயேசு நல்லவர்னு பேச வந்துருக்கு. கையை தூக்கி ஆராய்ச்சா நல்லதா? நான் கை இல்லாதவனுக்கும் தேவன் நல்லவர்னு சொல்ல வரேன். ஆமேன்னு சொல்லுவோம். சுவிசேஷம் அறிவிக்கனுடைய பாதம் மலையின் மேல், கால் இல்லாதவனுடைய சுவிசேஷம் சூப்பர். முதனே மலைகளின் மேல எவ்வளவு கால் இருந்தா நீ அழகா இருக்கு. கால் இல்லாதவங்க எத்தனையோ பேர் சுவிசேஷம் சொல்றாங்களே, அவங்கள என்னங்க சொல்றது? அன்னைக்கு ஒருத்தர் 2 குச்சியில் அப்படியே போய் 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 இயேசு நல்லவர்னு பேசிக்கிட்டு இருக்கான். அவன் காலை தான் பார்த்தேன். இயேசுவே எனக்கு 2 காலை கொடுத்துருக்கீங்களே. அவனுக்கு பரலோகம் வேற ஒரு ரிவார்ட்டை பார்க்குது. செய்வோமா சபையே? கொஞ்சம் சபையை கொஞ்சம் வேற ஒரு டைமென்ஷனில் கொண்டு வரணும்னு விரும்புகிறேன். நான் பாரம்பரியத்தில் கட்டப்பட்டிருந்தீங்கன்னா பூரண மண்மையை பார்க்க முடியாது. ஆனால் பாரம்பரியத்தில் உடச்சி வெளியே வந்தீங்கன்னா மழை கொட்டுறதா பார்ப்பீங்க. உங்களுக்கு கண்ணில் தெரிகிறதெல்லாம் டிஃப்ரெண்டான ஆங்கிளான விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கும். மற்றவங்க பார்க்குற மாதிரி நீங்கள் பார்க்க மாட்டீங்க. யோசேப் காலேப் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. 6 லட்சம் பேர் பார்க்காதத 2 பேர் பார்த்துருக்கிறானுங்க. 6 லட்சம் பேர் போக முடியாத இடத்திற்கு 2 பேர் போயிருக்கிறானுங்க. இது சூப்பராக இருக்குல்ல? அவனுங்க போல நிறைய பேர் போறனால, நிறைய பேர் செய்யறனால ஒரு விஷயம் சரியான விஷயமாயிராது. ஆனால் 2 பேர் வித்தியாசமா யோசிக்கும் போது கர்த்தர் இவனுங்க பக்கத்தில் நிற்கிறாரு. கர்த்தர் பாபிலோன்ல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவங்க பக்கத்துல நிற்கல. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பக்கத்துல நிற்கிறாரு. ஹல்லேலூயா. உடைச்சு வெளியே வராங்க. அப்ப யாரெல்லாம் உடைச்சு வெளியே வராங்களோ அவங்க பக்கத்துல கர்த்தர் வராரு. இம்மானுவேல் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். எல்லாம் எழுந்த வண்ணமாக ஒப்பு கொடுப்போமா? ஸோ உங்களுக்கு